ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பேர் டிஎம் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்னாட்டி போடவே முடியல. இன்றைக்கி ஃபைனலி ஷூட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி கட்டையும் இந்த தேய்க்கிற கட்டையும் தான். நீங்கள் அடிக்கடி சப்பாத்தி போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவை. அடுத்தது இந்த மேனுவல் சாப்பர். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன், அதனால் எனக்கு தேவை, எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஆப்பச்சட்டி. அப்புறம் ஃபில்டர் காஃபி போடணும் அப்படின்னா ஃபில்டர் தேவை இல்லையா, ஸோ அது எடுத்துருக்கிறேன். அப்புறம் முறுக்கு அச்சு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கரண்டி, தாளிப்பு கரண்டி, அப்புறம் டீ போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பாத்திரம் தேவை. நான் வந்து குட்டியாக ஒரு பாத்திரமும் இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு பாத்திரமும் எடுத்திருக்கேன். அடுத்தது மாவுலாம் சலிக்கணும் அப்படின்னா மாவு சலிக்கிற இந்த ஜல்லடை எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக் காயில் தான் இருக்கும். அதில் பால் வச்சோன்னா 20 நிமிஷம் ஆகும். இந்தாண்ட நவுந்தா பொங்கி ஊற்றிடும். இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து மில்க் பாய்லர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் எடுத்துக்கோங்க. அடுத்தது புட்டு அவிக்கிற குட்டி பாத்திரம், அப்புறம் மினி இட்லி ஊற்றுற தட்டு. ஏன்னா குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அதனால் இந்த மினி இட்லி தட்டெல்லாம் தேவைப்படும், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சில்வர் பிளேட்டுங்க, சில்வர் பிளேட்டு, கிண்ணம் இதெல்லாம் தேவைப்படும். சில்வர் பிளேட்லாம் இங்கே கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மெலனைன் இல்லை வேறு மாதிரி பிளேட் வேணும் அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஹாட் பேக்கு, கண்டிப்பாக இது தேவைப்படும். இட்லி சப்பாத்தி இல்லை சாதம்லாம் சூடாக வச்சுக்கணும் அப்படின்னா இது தேவைப்படும். அப்புறம் குக்கர் வந்து உங்களுக்கு என்னென்ன குக்கர் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 குக்கர் எடுத்திருக்கேன். 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர், 5 லிட்டர். அந்த குக்கர் கூடயே குக்கருக்கு தேவையான கேஸ்கட்டு, அப்புறம் விசில், சேஃப்டி வால்வு, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து துணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா துணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவு, இட்லி மாவெல்லாம் அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒன்று வீட்டில் இருந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து குட்டி பசங்களோட துணிலாம் அப்பப்போ கிழிஞ்சிரும் இல்லை வந்து லூஸாக இருக்கும், அதெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஊசி நூலும் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தேவையான மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து டம்ளர், சின்ன கிண்ணம், அப்புறம் மாவுலாம் சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி ஒரு பாத்திரம், கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரமும் நான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து டீ வடிகட்டுற வடிகட்டி, அப்புறம் குழிக்கரண்டி கண்டிப்பாக தேவை. நம்ம தோசை இல்லை இட்லி, குழம்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தேவையான கரண்டி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி இல்லை வந்து கேரட்லாம் திருவணும் அப்படின்னா இந்த மாதிரி கேரட்டை திருவி ஒன்று தேவைப்படும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி, அப்புறம் தோசை திருப்பி, அப்புறம் இந்த மாதிரி பிரியாணிலாம் கிளறும்போது தேவைப்படுற இந்த சாரணி, அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு தேவையான இதுவும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த செட்டு தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் டைப்பு இங்கே யூஎஸில் மோஸ்ட்லி கிடைக்காது, அதனால் இந்த மாதிரி கடாயெலாம் நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. எஸ்பெஷலி அந்த பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மூடி இந்த மாதிரி செட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா வந்து குழம்பு இல்லை கறிலாம் வைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு கத்தி. பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து கத்தி தேவைப்படும். அதனால் கத்தி எடுத்துருக்கிறேன். அது கூடவே கட்டிங் போர்டு நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துருக்கிறேன். இங்கே வேணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனா உடன் கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கிற மூடியோட, இது வந்து ஒரு பொரியல் இல்லை வந்து சட்னிக்கு வதக்கிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கொலாண்டர். இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட சின்ன பாத்திரம். இது வந்து ரசம்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இல்லை தயிர் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதை விட்டாச்சு. குட்டியாக ஒரு கொழுக்கட்டாச்சு வீட்டில் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இடியாப்பம் இல்லாமல் அந்த வாரமே கழியாது. அதனால் வந்து நான் இடியாப்பம் பிழிகிற தட்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் கடாய் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆயில் தாங்க இருக்கும்.
எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும். இல்லாட்டி வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி கிளாஸ் ஸ்டவ் டாப் இருக்கும். ரொம்ப ரேர் தான் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கிறது. அதனால் நீங்கள் எடுத்துக்கிற பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி கீழே வந்து குழியாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கேஸ்ட் அயன் தோசைக்கல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அப்புறம் சப்பாத்திலாம் போடுறதுக்கு ஒரு சின்ன நான்ஸ்டிக் பாத்திரம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் இது எல்லாமே. அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குட்டி பசங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து லஞ்சுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ குழிப்பணியாரம்லாம் செய்வோம் இல்லையா, அதனால் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த குழிப்பணியாரம் கேஸ்ட் அயன் அதை எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து அதை திருப்பி போடுற அந்த திருப்பி அதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதை தவிர வந்து உங்களுக்கு சாமி ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அது கூட எடுத்துக்கோங்க. பூஜை சாமான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மெயினாக எடுத்துக்க வேண்டியது மிக்ஸி. நான் வாங்கியிருக்கிறது வந்து ப்ரீத்தி எக்கோ ப்ளஸ். இது வந்து யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது 110 வோல்ட் அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்க வந்து தருவாங்க. ஸோ அதோட பின்னு வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். யூஎஸ் பின்னு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 2 பின்னு தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. நான் வந்து இதை மடிப்பாக்கத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அடுத்தது கிரைண்டரும் நான் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் வாங்கின கிரைண்டர் பிராண்ட் நேம் வந்து அல்ட்ரா மினி. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.25 லிட்டர். இதுவும் நீங்கள் யூஎஸ் பின்னு அப்படின்னு சொன்னிங்கனாலே அவங்க வந்து கரெக்டாக 110 வோல்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட பின்னு வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி சரவணா ஸ்டோர்ஸில் கிடைக்கும். நான் இது வாங்கினது வந்து மடிப்பாக்கத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோர். இது வந்து இந்த குரோம்பேட் டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் இல்லை, இது வந்து பாத்திரக்கடை சரவணா ஸ்டோர்னு மடிப்பாக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன். அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர எடுத்துக்கணும் அப்படின்னா சமையலுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பருப்பு பொடி, இட்லி பொடி இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அப்புறம் கிளம்புறதுக்கு இல்லை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் இமிக்ரேஷனில் என்னென்ன எடுத்துகிட்டு வரலாம், என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன எடுத்துகிட்டு வரலாம், என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர குழந்தைங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி டாய்ஸ்லாம் இங்கே நிறையவே கிடைக்குங்க. அதனால டாய்ஸ்லாம் எதுவும் பேக் பண்ணாதீங்க. அடுத்தது குழந்தைங்க வந்து நிறைய ஸ்டோரி படிப்பாங்க அப்படின்னா ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் தமிழ் வந்து டச் விடாமல் இருக்கிறதுக்காக தமிழ் ஸ்டோரி புக்ஸு இல்லை வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் குழந்தைங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து திங்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நிறைய பேர் வந்து சாரீ இல்லை இந்தியன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எடுத்துகிட்டு வரலாமா நிறைய அப்படின்னு கேட்குறீங்க. மோஸ்ட்லி தேவைப்படாதுங்க. நம்மளுக்கு வந்து இங்கே பெருசாக வந்து பார்ட்டி இல்லை வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. கோயிலுக்கு போகும்போது இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் போடுவோம், அதாவது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அப்படி இல்லாட்டி ஏதாவது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது தான் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் லிமிட்டடாகவே எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்க முடியுமோ அதை மோஸ்ட்லி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க. ட்ரெஸ்லாம் இங்கே நிறையவே கிடைக்குங்க. இதை தவிர மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.